Decode the world unfiltered. அமெரிக்க அரசு இயங்க ஒவ்வொரு ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள பட்ஜெட் தாக்கல் செய்து நிறைவேற்றப்படணும். நடப்பு ஆண்டுக்கான பட்ஜெட்ல ஜனநாயக கட்சியினரும் குடியரசுக் கட்சியினரும் உடன்படல. குறித்த காலக்கெடுவுக்குள்ள, அதாவது செப்டம்பர் 30க்குள்ள மசோதாக்கள் நிறைவேறாததால அரசு நிர்வாகம் முடக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவில் அரசு துறை முடக்கத்தினால கடுமையான நெருக்கடி ஏற்பட்டிருக்க நிலைமையில் முடக்கத்திற்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு ஜனநாயக கட்சியும் இல்லை நீங்கள் தான் அப்படின்னு குடியரசுக் கட்சியும் சண்டையிட்டு வராங்க. இது பற்றி தான் இன்றைக்கி டிகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் பற்றி நம்ம ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சின்னு பார்க்கலாம். அமெரிக்க அரசு இயங்க ஒவ்வொரு ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள பட்ஜெட் தாக்கல் செய்து நிறைவேற்றப்படணும். நடப்பு ஆண்டுக்கான பட்ஜெட்டில் ஜனநாயக கட்சியினரும் குடியரசுக் கட்சியினரும் உடன்படலை. குறித்த காலக்கெடுவுக்குள்ள, அதாவது செப்டம்பர் 30க்குள்ள மசோதாக்கள் நிறைவேறாததால் அரசு நிர்வாகம் முடக்கப்பட்டிருக்கு. பல்வேறு துறைகளை சார்ந்த சுமார் 10 லட்சம் பணியாளர்கள் ஊதியமில்லாத விடுப்பில் அனுப்பப்பட்டிருக்காங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முகமை அதனுடைய 15,166 பணியாளர்களை 13,432 பேருக்கு ஊதியமில்லாத விடுப்பு கொடுத்துருக்கு. அதே போல் இது கிட்டத்தட்ட 89% அந்த துறையில். கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருக்கக்கூடிய 2,447 பேரில் 87% பேருக்கு விடுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. வர்த்தகத்துறையில் 80% பேருக்கு, தொழிலாளர் துறையில் 76% பேருக்கு, இப்படின்னு பல பேருக்கும் சம்பளம் இல்லாத விடுப்பில் செல்ல உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. வெளியுறவுத்துறையில் 62 விழுக்காடு, பாதுகாப்பு படையின் பொதுமக்கள் பணியாளர்களில் 45% அப்படின்னு பாதிப்பை எதிர்கொள்ளக்கூடிய ஊழியர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்குது. தொழிலாளர் துறையின் கீழ் செயல்படக்கூடிய புள்ளிவிவர பணியகமும் மூடப்பட்டிருப்பதனால இன்று வெளியிடப்பட்டிருக்க வேண்டிய மாதாந்திர வேலைவாய்ப்பு அறிக்கை வெளியிடப்படலை. அமெரிக்காவில் தற்போது வேலையின்மை பிரச்சனை அப்படிங்கிறது தலைவிரித்தாடுறதுனால இந்த அறிக்கை பொருளாதார நிலையை புரிந்து கொள்ள முக்கியமானதாக கருதப்பட்டுச்சு. அறிக்கை இல்லாதது பொருளாதாரத்தினுடைய நிலையை மேலும் குழப்பமாக்கும் அப்படின்னும் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிச்சயமற்ற தன்மையை அதிகரிக்கும் அப்படின்னு நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. அரசு முடக்கத்தினால கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மற்றொரு துறை நீதித்துறை. ஆனாலும் குற்றவியல் வழக்கு விசாரணைகள் நீதிமன்றங்களில் தொடர்ந்து நடைபெறுகிறது. FBI மற்றும் ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் போன்ற சட்ட அமலாக்க அமைப்புகள் தொடர்ந்து இயங்கும். ஆனால் பெரும்பாலான ஊழியர்கள் சம்பளம் இல்லாமல் வேலை செய்ய வேண்டியிருக்கும். சிவில் வழக்குகள் தேவையற்றதாக கருதப்படுறதுனால பெரும்பாலான சிவில் வழக்கு விசாரணைகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. தடுப்பு காவலில் இருக்கக்கூடியவர்களுடைய தொடர்பான வழக்குகளுக்கு முன்னுரிமை கொடுத்து விசாரிக்கப்படும். மற்றொரு முக்கியமான வழக்கு ட்ரம்போட பரஸ்பர வரி விதிப்பு தொடர்பான வழக்கு விசாரணை. இந்தியா, சீனா, பிரேசில் உள்ளிட்ட ஏறக்குறைய அனைத்து நாடுகள் மீதும் ட்ரம்ப் பரஸ்பர வரி விதிச்சிருக்கிறார். ட்ரம்ப் தன்னுடைய அதிகாரத்தை மீறி வரிகளை சுமத்த இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்டை தவறாக பயன்படுத்தியதாக சொல்லி நியூயார்க், அரிசோனா, கொலராடோ, டெலவர் அப்படின்னு 12 மாகாணங்கள் வழக்கு தொடர்ந்திருக்கின்றன. இந்த வழக்கை விசாரித்த கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட், கோர்ட் ஆஃப் அப்பீல்ஸ் ஃபார் த ஃபெடரல் சர்க்கியூட், இந்த மாதிரியான நீதிமன்றங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ட்ரம்ப்போட வரி விதிப்பு சட்டவிரோதம் அப்படின்னு ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ட்ரம்ப்போட வரிகள் சட்டவிரோதமானவை அப்படின்னு நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்த போதும் இந்த வரிகள் தற்போது வரைக்கும் அமலில் இருக்குது. இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது ட்ரம்ப்போட நிர்வாகம். இந்த வழக்கு விசாரணை அடுத்த மாதம் நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தற்போதைய அரசு முடக்கத்தினால அதிமுக்கியமான இந்த வழக்கு விசாரணையிலையும் தாமதம் ஏற்படலாம் அப்படின்னு தெரியுது. அதுவரைக்கும் கூடுதல் வரி செலுத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு பல்வேறு நாடுகளும் ஆளாகியுள்ளன. யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் அப்படிங்கிறது அந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, வெளிநாடுகளுக்கும் சிக்கலை உண்டாக்கக்கூடியதாக மாறியிருக்கிறது. ட்ரம்ப்போட நடவடிக்கை சட்டவிரோதம் அப்படின்னு 2 கீழமை நீதிமன்றங்கள் அறிவித்துள்ளதனால உச்சநீதிமன்றமும் இதே தீர்ப்பை வழங்கும் அப்படின்னு நம்பி காத்திருக்கின்றன இந்தியா உள்ளிட்ட நாடுகள். இந்த பரஸ்பர வரி விதிப்பு விஷயத்தில் அமெரிக்கா தற்போது சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை, மேலும் ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு சொல்லணும். நிறைய பிரச்சனை அவங்க பார்த்துட்டே இருக்காங்க பாவம். சுகாதார சீர்கேடு. சில பூங்காக்கள் மற்றும் சாலைகள் திறந்திருந்தாலும் குப்பை அகற்றுதல், கழிவறை சுத்தம், அதுபோல் பொது சுகாதார பராமரிப்பு பணிகளுக்கு போதுமான ஊழியர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சிக்கல். ஊழியர்கள் இல்லாதனால சாலைகளில் இருக்கக்கூடிய கழிவறைகள் அசுத்தமாகி சுகாதார அபாயங்களை உருவாக்கக்கூடிய சூழலும், சாலைகளில் குப்பைகள் மலை போல குவிந்து நோய் தொற்றை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையும் அமெரிக்காவில் இருக்குது. இதே போல் ஏற்கனவே யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் நடந்திருக்கு இல்லையா, அந்த முடக்கங்களின் போது சுகாதார சீர்கேடு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்குது. அதனால தான் இப்போ அதை கவனிக்க வேண்டியிருக்கு. அரசு முடக்கத்தினால ஏராளமான கடன்களை வாங்கும் நிலைக்கு மக்கள் தள்ளப்படுவார்கள். குறிப்பாக பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடியவர்களும் மத்திய அரசை நம்பி இருக்கக்கூடியவர்களும் கடுமையான பாதிப்பை சந்திப்பாங்க. அதாவது அங்களுடைய ஃபெடரல் கவர்மெண்ட்டை நம்பி இருக்கக்கூடியவங்களுக்கு பெரும் பாதிப்பு இருக்கும். பல குடும்பங்கள் மாத சம்பளத்தை நம்பி வாழ்வார்கள். அப்படிங்கிறதுனால ஊதியம் தாமதமாச்சு அப்படின்னா அல்லது நிறுத்தப்பட்டுச்சுன்னா அடிப்படை செலவுகளை சமாளிக்கிறதுக்கு தனிநபர் கடன்கள் அது இல்லைன்னா கிரெடிட் கார்டுகளை நம்பி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். கடனை திருப்பி செலுத்தும் போது வட்டி அதிகரித்து தேவையற்ற சிரமத்தை உண்டாக்கும். அப்படின்னா இந்த நடவடிக்கையினால
பலரும் பல லட்சக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட போகிறாங்க அமெரிக்காவில். ஜனநாயக கட்சியினருக்கும் குடியரசுக் கட்சியினருக்கும் இடையில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையுடைய மையப்புள்ளி ஒபாமா கேர் திட்டம். இது அஃபோர்டபிள் கேர் ஆக்ட் அப்படின்னும் சொல்லப்படுது, அழைக்கப்படுது. அஃபோர்டபிள் கேர் ஆக்ட் மூலமாக காப்பீடு பெறக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு அமெரிக்க அரசு சுகாதார காப்பீட்டு பிரிமியங்களுக்கு மானியம் கொடுக்குது. கோவிட் தொற்றுநோய் காலத்தில் மானியத் தொகை அதிகரிக்கப்பட்டுச்சு. இந்த மானியம் நடப்பாண்டு இறுதியில் காலாவதி ஆகக்கூடிய ஒரு சூழல். இப்போ மானியம் இனிமேல் கிடைக்காது அப்படின்னு ஒரு சூழல் வந்தால் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய 2.5 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு சுகாதார காப்பீட்டு செலவு 2 மடங்காக உயரக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதனால் அரசாங்கத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு முன் மானியத்தை நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு ஜனநாயக கட்சியினர் வலியுறுத்துறாங்க. இந்த டெமோக்ராட்ஸோட ஒரு முக்கியமான டிமாண்டாக இருக்குது. ஆனால் குடியரசுக் கட்சியினரோ ஏசிஏ மானியங்களை நீட்டிப்பது ஒரு தனிப்பட்ட கொள்கை பிரச்சனை, அதை அரசு நிதியுதவி மசோதாவில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு வாதிடுறாங்க டொனால்ட் ட்ரம்ப்போட ரிப்பப்ளிகன்ஸ். இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, மானியங்களை பற்றி பிறகு பேசிக்கலாம் அப்படிங்கிறாரு. இதுக்கு ஒப்புக்கொண்டால் நிதியுதவி மசோதாவை நிறைவேற்றிவிட்டு மானியங்களை ட்ரம்ப் ரத்து செய்து விடுவார் அப்படின்னு ஜனநாயக கட்சியினர் அச்சம் தெரிவிக்கிறாங்க. இதனால் மானியத்தை தொடர்வது குறித்த அறிவிப்பு வர வரைக்கும் நிதி மசோதாவை நிறைவேற்ற ஆதரவு கொடுக்க முடியாது அப்படின்னு ஜனநாயக கட்சியினர் கூறுறாங்க. ஏற்கனவே நம்ம காணொலியில் பார்த்துருக்குறோம், 2 கட்சியினுடைய ஆதரவோடு தான் இந்த நிதி மசோதாக்கள் நிறைவேற்றப்பட முடியும். 55 வாக்குகள் ஆதரவாக, 45 வாக்குகள் எதிராக விழுந்திருக்கிறதுனால 60 வாக்குகள் வேணுங்கிற இடத்துல இருந்து தான் இது அப்படியே தேங்கி நிற்கிது. 2 கட்சியினரும் தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதனால பிரச்சனை தற்போதைக்கு முடிவுக்கு வராது அப்படின்னு தான் தெரியுது. அரசாங்கத்துக்கு நிதி ஒதுக்குவதில் சட்டம் இயற்றுபவர்கள் தோல்வி அடையும் போது அத்தியாவசியமற்ற அரசு செயல்பாடுகளை நிறுத்துவதுங்கிறது 1980ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு தான் நடைமுறைக்கு வந்திருக்கு. அமெரிக்காவில் முதல் முறையாக அரசு முடக்கம், அதாவது யூஎஸ் கவர்மெண்ட்டோட ஷட்டவுன் இருக்கு இல்லையா, இது 1981ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி ஏற்பட்டுச்சு. அப்போ அதிபராக இருந்தவர் ரொனால்ட் ரீகன். அதிபர் ரீகன் உள்நாட்டு செலவினங்களில் பல பில்லியன் டாலர்களை குறைக்க விரும்புகிறாரு. அதே சமயம் பனிப்போர் காரணமாக பாதுகாப்புக்கான செலவினங்களை அதிகரிக்கிறதுக்கு திட்டமிடுறாரு. இது அவருடைய ரீகனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கொள்கையினுடைய ஒரு பகுதியாக பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் ரீகன் விரும்பிய அளவுக்கு செலவு குறைப்புகளை மேற்கொள்ளாமல் நிதி உதவி மசோதாவை செனட் சபை நிறைவேற்றியது. ரீகன் என்ன பண்ணார்னா, தான் எதிர்பார்த்த செலவு குறைப்புகள் இல்லாதனால அந்த மசோதாவை வீட்டோ செய்கிறாரு. இதன் விளைவாக என்ன ஆகுதுன்னா, சுமார் 2,41,000 ஊழியர்கள் சம்பளம் இல்லாத விடுப்பில் செல்ல அரசு அப்போ உத்தரவிடுது. ஆனால் இந்த முடக்கம் 2 நாட்கள் மட்டும்தான் நீடிச்சிச்சு. அந்த நேரத்தில் 1981 முடக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரணுன்ட்டு ரீகனுடைய முக்கிய கோரிக்கைகளான செலவு குறைப்புகளை உள்ளடக்கிய தற்காலிக நிதியளிப்பு மசோதாவை காங்கிரஸ் நிறைவேற்றுது. அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த சபை காங்கிரஸ் நிறைவேற்றுது. இந்த தற்காலிக மசோதாவில் ரீகன் திருப்தி அடைந்ததுனால அவர் அதில் கையெழுத்திட்டு சட்டமாக்குறாரு. இதன் மூலமாக அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் உடனடியாக மீண்டும் தொடங்கப்பட்டுச்சு. ஆனால் ரீகன் போல் இல்லாமல் ட்ரம்ப் ஜனநாயக கட்சியை சார்ந்த பணியாளர்களை நிரந்தரமாக நீக்கிறது அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு இருக்கிறதுனால இந்த நெருக்கடி நீண்ட காலத்துக்கு இருக்கும் அப்படின்லாம் நிபுணர்கள் கணிக்கிறாங்க. இது ஒரு சிக்கலான ஒரு இடத்தை நோக்கி நகர்கிறது. ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த நேரத்தை பயன்படுத்தி யூஎஸ் கவர்மெண்ட் ஷட்டவுனை பயன்படுத்தி இருக்கக்கூடிய டெமோக்ராட்ஸ், அதாவது அங்கே இருக்கக்கூடிய தனக்கு எதிராக இருக்கக்கூடியவங்களை எல்லாத்தையும் அரசு பணியிலிருந்து நீக்குவது அப்படிங்கிற ஒரு முடிவை நோக்கி அதுக்கான திட்டமிடலோடு செயல்படுறாரு டொனால்ட் ட்ரம்ப். அப்போ இதுக்கான சிக்கல் என்பது உடனடி தீர்வுக்கு வராது. இதனால் அமெரிக்கர்கள் மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கு வெளியே இருக்கக்கூடிய பல நாடுகளும் சிக்கலையும் அது பல்வேறு விதமான தாக்கங்களையும் செலுத்தக்கூடியதாக ட்ரம்ப்போட இந்த முடிவு மாறி இருக்கிறது. 3வது நாளாக அமெரிக்க அரசு முடங்கி இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.